வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃபீனால் வந்து எதனால் மோர் அசிடிக் தென் ஆல்கஹால் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபீனால் அண்ட் ஆல்கஹால் ரெண்டுமே அசிடிக் தான். ஆனால் ஃபீனால் வந்து ஆல்கஹாலோட மோர் அசிடிக்காக இருக்குது. அதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீனாலையும் அதனுடைய ஃபீனாக்சைடு அயானையும் நம்ம பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன நிமோனிக்கை பார்ப்போம். இது ரொம்ப அசிடிக் நேச்சரை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேட் இஸ் மை ஹீரோ. எவ்வளோ பியூட்டிஃபுல் நிமோனிக் பாருங்கள். இந்த நிமோனிக்கை நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டைப் ஆஃப் அசிடிக் நேச்சரை பற்றி ஒரு கொஷின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். இதில் இருக்கிற டியை பாருங்கள், டொனேட்டிங் ப்ரோட்டான், அசெப்டிங் எலக்ட்ரான்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபீனாலே எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த ஃபீனாலில் இதில் வந்து எல்லா ரெசிடென்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃபீனால் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபீனால் ஆக்சுவலாக டூரிங் அசிடிட்டி டைமில் என்ன நடக்கும்? அது ஃபீனாக்சைடு அயானை வந்து ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ரிமூவல் ஆஃப் புரோட்டான். ஸோ O மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ். ஸோ இதுதான் ஃபீனாக்சைடு அயான். இந்த ஃபீனாக்சைடு அயான் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னா அதை வச்சு அசிடிட்டி வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அதே நேரத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க, ROH. ஸோ அதுவும் என்ன நடக்கும்னா RO மைனஸ் ஆல்காக்சைடு அயானை கொடுக்கும் வித் லிபரேட்டிங் H ப்ளஸ் அயான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டொனேட்டிங் ப்ரோட்டான் H ப்ளஸ் அயானை கொடுக்குது, அக்செப்டிங் எலக்ட்ரான். பட் டிஃப்ரென்ஸ் இன் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். இங்கே இருக்கிற ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ் இந்த ஃபீனாலில் பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் வந்து sp2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. பட் இங்கே OH குரூப் வந்து sp3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ sp2 கார்பனுக்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அசிடிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ ரெண்டுக்குமே இண்டக்டிவ் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் OH குரூப்பால் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. அடுத்து ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ். இங்கே தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம், ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ். ஸோ இதுதான் கான்ஜுகேட் பேஸ். இதில் ஃபீனாக்சைடு அயான் தான் when compared to RO மைனஸ் ஆல்காக்சைடு அயானை விட மோர் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஃபீனாலுடைய ரெசினேட்டிங் ஸ்ட்ரக்சரையும் ஃபீனாக்சைடு அயானுடைய ரெசினேட்டிங் ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சிருக்கேன். இதில் நீங்கள் ஃபீனாலுடைய ரெசினேட்டிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அதில் வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்து இந்த 3 ரெசினேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. பட் அதே நேரத்தில் ஃபீனாக்சைடு அயானில் பாருங்கள், எந்த விதமான நெகட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜன் மேலே இல்லை. ஸோ ஆக்சிஜன் மேலே நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டினா ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ப்ளஸ் சார்ஜ் மீன்ஸ் என்னது? அதுக்கு வந்து லெஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. அது ஆக்சிஜன் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அக்செப்ட் பண்ணாது. அதனால் ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். பட் இந்த இடத்துல பாருங்கள், ஃபீனாக்சைடு அயானில் எந்த விதமான ஆக்சிஜன் மேலேயும் எந்த விதமான நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. அதனால் ஃபீனாக்சைடு அயான் இஸ் வெரி ஹாப்பி வென் கம்பேர்ட் டு ஃபீனால். அதனால் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்காக்சைடு அயானில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. த ரீசன் இஸ் இங்கே வந்து ரெசனன்ஸ் ஆல்சோ பாசிபிள். பட் இங்கே நம்மளுக்கு வந்து ரெசனன்ஸ் வந்து நாட் பாசிபிள். ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து அசிடிக் நேச்சரை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ், டிஃப்ரென்ஸ் இன் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ், அப்புறம் இந்த ரெண்டும் EWG குரூப்பு ரெசனன்ஸ், இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன் இதனால் ஃபீனாக்சைடு அயான்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர்ட் டு ஆல்காக்சைடு அயான். அதனால் ஃபீனாலுடைய அசிடிக் நேச்சர் வந்து மோர் அசிடிக் தென் ஆல்கஹால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.